இந்த பிபிடியில் என்ன பார்க்க போறோங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நெட்லிங்கோடைய கம்பெனி பற்றி நம்ம கொஞ்சம் இன்புட்ஸ் கொடுத்துடலாம். எஃப்டிடிஹெச் வந்து கண்டிப்பாக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐபிடிவி அது ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 monthsல வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஐஎஸ்பிஸுமே வந்து ஐபிடிவி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிடிவி மட்டும் டெலிவரி பண்ணுற மாதிரியான ஒரு சில ப்ராசஸ் எல்லாம் சீக்கிரம் வரும்னு நான் நம்புறேன். பிகாஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேபிள் ஆபரேட்டர் ஒரு கேபிள் டிவியா ஒரு 1000 கனெக்ஷன் வச்சிருந்தாலும், இன்டர்நெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 கனெக்ஷனோ, 250 கனெக்ஷனோ, 300 கனெக்ஷன் வச்சிருப்பாங்க. பட் ஐபிடிவி மட்டும் டெலிவரி பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ப கண்டிப்பா நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க்ல இருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ற மாதிரி வரும். அது மட்டும் இல்லாம இப்ப இன்டர்நெட் மட்டும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் செக்மெண்ட் சேஞ்ச் ஆகி மல்டிபிள் சர்வீசஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இப்ப இருக்கு. அதுக்காக நீங்க கொஞ்சம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். வேல்யூ ஆடட் சர்வீஸ் எல்லாம் நிறைய வரப்போகுது. அதே மாதிரி ஹவு டு கிவ் த பெட்டர் சர்வீஸ். இப்போ நமக்கு ஒரு 10 கனெக்ஷன் இருந்துச்சு, 100 கனெக்ஷன் இருந்துச்சு, இப்போ ஒரு 200 300ன்னு வரும்போது கஸ்டமர் கஸ்டமருக்கு வந்து எப்படி ஒரு பெட்டர் சர்வீஸ் கொடுக்க முடியும்? ஏன்னா பெட்டர் சர்வீஸ் கொடுத்தாதான் இன்னைக்கு கார்பரேட்ல இருக்கிற கஸ்டமர்ஸோட நம்ம கார்பரேட்டோட கண்டிப்பா வந்து காம்படேட் பண்ண முடியும். அகைன் வந்து பிசினஸ் சப்போர்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு போறோம், யாராவது கனெக்ஷன் கேட்குறாங்களா, அது எப்படி வருது, அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு பிசினஸா வந்து நம்ம எப்படி அதை ஆக்டிவிட்டி பண்றதுங்கிறத பத்தி ஒரு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம எல்லாருமே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. இப்ப இருக்கிற கார்பரேட் காம்படிஷன்ஸை வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா நான் எடுக்கிறது வந்து உங்களுடைய நெட்வொர்க் எஃப்டிடிஹெச் ஃபைபர் டு த ஹோம் நெட்வொர்க்கை வந்து கண்டிப்பா டெவலப் பண்ணிக்கோங்க, மேம்படுத்திக்கோங்க, என்ஹான்ஸ்டு எஃப்டிடிஹெச்சா மாத்துங்க. அதுதான் இருக்கிறதுல ஒரே வழி. நம்ம எல்லாருமே வந்து ஓஎல்டியை ஃபர்ஸ்ட் வாங்கின உடனே எப்படி நெட்வொர்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். அன்னைக்கு தேதிக்கு யார் யாரெல்லாம் கனெக்ஷன் கேட்டாங்களோ வெட்டி கட் பண்ணி ஸ்பிளிட்டர்ஸ் எல்லாம் போட்டு பண்ணிட்டோம். பட் இனிமேல் வரக்கூடிய செக்மெண்ட்ஸ்ல கொஞ்சம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நெட்வொர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா பிசினஸ்ல வந்து நம்ம அடுத்த அளவுக்கு போக முடியும்னு நான் நம்புறேன். அடுத்த லெவல் அப்படின்னு சொல்றது இந்த ஒரு 200 300ன்னு இல்லாம ஒரு 500 600 1000 அந்த மாதிரி வந்து பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுல இதை ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாளா வந்து நம்ம ஓஎல்டிஸ் எல்லாமே வந்து வெறும் இன்டர்நெட் மட்டும் தான் டெலிவரி பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து செக்மெண்ட் சேஞ்ச் ஆகுது. அப்ப அதை வந்து நம்ம எப்படி பண்ண போறோம், என்னென்னலாம் செய்ய வரப்போகுது, நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நமக்கான வாய்ப்புகள் என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்றது அதே தான். மல்டி சர்வீசஸ் கொடுக்கறதுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் ஓஎல்டியோட ஒரு L2 ஆர் L3 சுவிட்ச் வச்சுக்கோங்க. ஸோ எல்லா சர்வீஸையும் சுவிட்சில் லேண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்டர்நெட் மல்டி ஐஎஸ்பி வாட் எவர் இட் இஸ் அதை வந்து நீங்க கொடுக்க முடியும் சுவிட்ச் வழியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா P2P, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு காரைக்குடியில வந்து ஒரு ஃபேக்டரி இருக்கலாம், ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் இருக்கலாம். அதையும் ஜாயின் பண்றதுக்கு ஒரு பர்டிகுலர் VLAN வந்து இந்த லேயர் 2 சுவிட்சில் லேயர் 2 3 கிரியேட் பண்ணிட்டு அந்த VLAN வந்து டேக் பண்ணி அன்டேக் பண்ணி பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா இது ஒரு பெட்டர் சர்வீஸா இருக்கும். இது வந்து இன்ட்ரா நெட்வொர்க்ல P2Pக்கு வந்து நிறைய செக்யூரிட்டி 100% இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா கார்பரேட்டுக்குமே ஒரு சின்ன பயம் இருக்கு. நம்மளோட டேட்டாவை வந்து ஒரு கிளவுட்லயோ இல்ல ஒரு ஓப்பன் சர்வர்லயோ பண்ணும்போது செக்யூரிட்டி லெவல் எந்த லெவல் இருக்குன்னு தெரியல. அப்போ இந்த P2P வந்து அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மூணாவது சிசிடிவி, எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆப்ரேட்டர்ஸ் பண்றீங்க. அதாவது அந்தந்த ஏரியால இருக்கிற NVR-ஐயும் கேமராவையும் கனெக்ட் பண்ணி கொடுக்குறீங்க. இது ஒரு நல்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு கேமராவை பேஸ் பண்ணி ரெண்ட் கலெக்ட் பண்ணிக்கிறீங்க. அது நல்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அடுத்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஐபிடிவி வந்து இன்னைக்கு இன்டர்நெட்டோட சேர்ந்து வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக விரைவில் ஐபிடிவி தனியா இன்ட்ராவா வர்றதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. அப்படின்னா என்ன சார்னா, இன்டர்நெட் கனெக்ஷனே கஸ்டமருக்கு இல்லைனாலும் ஐபிடிவி ஒர்க் ஆகும். ஸோ இப்பவே நிறைய ஐஎஸ்பி அதை பத்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சிலர் கொடுக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஐபிடிவியுடைய டெப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இன்டர்காம், இப்ப உங்க ஊர்ல இப்போ ஒரு பல்லடமோ இல்ல திருப்பூர்ல ஒரு ஹோட்டல்ஸ் இருக்கு, ஒரு கிட்டத்தட்ட பல்லடத்துல திருப்பூர்ல ஒரு 100 200 ஹோட்டல் இருக்குன்னா அதுக்கான இன்டர்காம் ஃபெசிலிட்டிஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் தேவைப்படுற இன்டர்காமுக்கான சர்வரை வந்து
நீங்களே உங்க இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு அந்தந்த தேவைப்படுற கஸ்டமருக்கு தேவைப்படுற நம்பர் அலாட் பண்ணி கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் நான் அந்த ஆடியோல சொன்னதுதான், இட் இஸ் ஏ பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டம். இது கூட வந்து இப்போ வந்து ஜிபான்ல டெப்ளாய் பண்றதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இட்ஸ் வெரி சர்ப்ரைஸ்டு. இது மாதிரி வேல்யூ ஆடட் சர்வீசஸை வந்து கண்டிப்பா உங்க ஓஎல்டில இந்த மாதிரி சுவிட்ச் மூலமா கொடுக்கும்போது டெப்ளாய் பண்ணி உங்களுடைய ப்ராஃபிட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இந்த மாதிரி மல்டிபிள் சர்வீசஸை நான் வந்து டெலிவரி பண்ணும்போது எந்த மாதிரி நெட்வொர்க் வச்சுக்கணும்? நெட்வொர்க் நான் சொல்றது ஃபைபர் டு அந்த ஃபைபர் நெட்வொர்க் தான் நான் வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஏன் எஃப்டிடிஹெச் நெட்வொர்க்கை வந்து ரொம்ப முக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து பாயிண்ட் வந்து இன்டகிரேட்டட் சர்வீஸ் தான். அதுக்கப்புறம் லோயர் மெயின்டெனன்ஸ் அண்ட் லாங்கர் லைஃப் ஸ்பேன். உங்களுக்கு தெரியும் ஃபைபருடைய லைஃப் டைம் வந்து மினிமம் 10 இயர்ஸ், மேக்ஸிமம் 15-16 இயர்ஸ் ஒர்க் ஆகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து மோஸ்ட்லி 2000ல இருந்து இருக்கிறோம். அனைவரும் 23 வருஷம் ஆச்சு. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து அந்த பீரியட்ல போட்ட ஃபைபரை வந்து இன்னும் சேஞ்ச் பண்ணாம இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ராஜெக்ட் நெட்வொர்க்கு, ஃபியூச்சர் டெக்னாலஜியை வந்து நம்ம டெப்ளாய் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சிக்னல் குவாலிட்டிஸை வந்து ஸ்டாண்டர்டா மெயின்டைன் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஒரு கனெக்ஷன் கேட்டா இமீடியட்டா கொடுக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சர்ல நம்ம என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றோம்? ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் கேட்ட உடனே ஸ்ப்ளைசர் அவைலபிலிட்டி இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அந்த அவர் கஸ்டமர் கேட்கிற இடத்துல பவர் இருக்கணும். அது பெரிய பிரச்சனை. அப்புறம் அது ஸ்பிளிட்டர் எல்லாம் மாடிஃபை பண்ணும்போது ஏற்கனவே இருக்கிற கஸ்டமருக்கு எகைன் ப்ராப்ளம் வருது, டிஸ்கனெக்ட், லைன் கட் ஆகி வருது. ஸோ அது மாதிரி எல்லாம் இப்போ உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குது. இதை ப்ராப்பரா எஃப்டிடிஹெச் பண்ணும்போது இது 100% சால்வ் ஆகும். அதே மாதிரி நான் நிறைய நண்பர்களுடைய ஓஎல்டியை பார்க்குறேன். பவர் லெவல் ஒன்னு பார்த்தா -11ல இருக்கும் மோடம், இன்னொன்னு பார்த்தா -30ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும் எஃப்டிடிஹெச் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ் நாங்க சொல்றோம். எஃப்டிடிஹெச் பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த உங்ககிட்ட ரொம்ப முக்கியமா சொல்லணும்னு நாங்க நினைக்கிறோம். இப்போ உங்களுடைய மேக்சிமம் நண்பர்களுடைய ஃபைபர் நெட்வொர்க் எப்படி இருக்குன்னா 80-10, சாரி 80-20, 90-10, 75-25, 50-50 இது மாதிரி ஸ்பிளிட்டர் போட்டு தான் நம்ம பிரிச்சிருக்கிறோம். ஆக்சுவலி எஃப்டிடிஹெச் ப்ராப்பரா பண்ணும்போது அது பண்ணக்கூடாது. அது ஏன் சார் அதெல்லாம் ஓடிட்டு தானே இருக்கு 5 வருஷமா அப்படின்னு சொல்லலாம். பட் அதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, நம்ம தவறு இருக்குங்கிறத, என்ன ப்ராப்ளம்ங்கிறத இந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மோடம் ஓஎன்டில இருந்து ஓஎல்டிக்கு வர்ற பவர் வந்து 1310 நேனோமீட்டர். ஓஎல்டில இருந்து போறது 1490. ஒரு சிலர் கேபிள் டிவி அதுல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க 1550 நேனோமீட்டர். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்படி கேபிள் டிவியில முன்னாடி சொல்லுவோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் பேண்ட், தேர்ட் பேண்ட் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஆப்டிக்கல்லி பேண்ட் இருக்கு. ஓ பேண்ட், இ பேண்ட், எஸ் பேண்ட். அதாவது 1310 வந்து ஓ பேண்ட், 1490 இது இன்டர்நெட்டுக்கு பயன்படுத்துறது இ பேண்ட், கேபிள் டிவிக்கு எஸ் பேண்ட். என்ன சார் இதெல்லாம் யாருமே சொல்லலையே சார், நாங்க 20 வருஷமா ஃபைபர் பண்றோம்னா எஃப்டிடிஹெச்னு ஒன்று வரும்போது தான் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா முன்னாடி கேபிள் டிவி மட்டும் பண்ணணும், அது ஒரே பேண்ட் தான். இன்டர்நெட் மட்டும் பண்ணும்போது 2 பேண்ட், இப்ப 3ஐயும் சேர்த்து பண்ணும்போது 3 பேண்ட். இப்ப உதாரணத்துக்கு வந்து நீங்க முன்னாடி போய் ஸ்பிளிட்டர் வாங்கும்போது கேட்பாங்க, சிங்கிள் விண்டோ தரட்டா, டியூல் விண்டோ தரட்டா, ட்ரிபிள் விண்டோ தரட்டான்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இதுல இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ அடுத்து நெட்வொர்க்கை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு இந்த ரேஷியோ கப்ளர், அதாவது எஃப்டிபி கப்ளரை குறைச்சிக்கிட்டு பிஎல்சியில பண்ணுங்க. பிஎல்சி கப்ளர்ல பண்ணும்போது இந்த 3 பேண்டுக்குமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் லாஸ் இருக்கும், ஈக்குவலான லாஸ் இருக்கும். அப்ப உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து ரிவர்ஸ் பவரும் ப்ராப்பரா இருக்கும், ஃபார்வர்ட் பவரும் ப்ராப்பரா இருக்கும். 100% கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது. இன்னைக்கு வந்து கார்பரேட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய விஷயம் இதுதான். அதனாலதான் அவங்க வந்து இமீடியட் கனெக்ஷன் கொடுக்க முடியுது, டெக்னாலஜியை வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்றாங்க. ஸோ நம்ம கிட்ட நான் பார்த்த வரைக்கும் இருக்கிற மைனஸ் இதுதான். ஏன்னா இந்த 3 பேண்டு 1310, 1490, 1550 கொண்டு போகும்போது இந்த 1910, 80-20 ஸ்பிளிட்டர் எல்லாம் போடுறீங்க இல்லைங்களா, அப்ப லாஸ் வந்து மாறிட்டே இருக்கும். அப்ப நெட்வொர்க் வந்து ப்ராப்பர் கம்யூனிகேஷன்ல இருக்காது. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. தயவு செய்து எஃப்டிடிஹெச் பண்ற நண்பர்கள் பிஎல்சியை வச்சு பில்டு பண்ணுங்க.